மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? நிறைய பொய்யான தகவல்கள், அறிவியலுக்கு புறம்பான முழுமையான தகவல்கள் எல்லாமே இப்படி பரப்புறது அப்படிங்கிறது இந்த பேச்சாற்றலை பயன்படுத்தி கைகுறை அறிவா இருந்தாலும் மிகுந்த தன்னம்பிக்கையோடு மிகுந்த ஆளுமையோடு இதை பேசுவாங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? பள்ளிகள் தான் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதாவது எல்லா மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான, அறிவியலுக்கு புறம்பான எல்லா விஷயங்களுக்கு எதிராகவும் ஒரு மிக சரியான ஒரு பகுத்தறிவை, கேள்வி கேட்கும் அறிவை பள்ளிக்கூடங்கள் தான் கற்றுக் கொடுக்கும். அந்த பள்ளிக்கூடத்துல பயிலும் மாணவர்கள்ட்ட போய் நீ போன ஜென்மத்துல இருந்ததுடைய பலன் தான் இந்த ஜென்மத்துல நீ இப்படி இருக்க, ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் ஊனமா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழ்மையா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் உன்னுடைய பூர்வ ஜென்மம் தான் காரணம், மறுஜென்மம், இப்படியான பொய்யான விஷயங்களை பரப்புறது. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? ஒற்றை நபரா ஒரே ஒரு ஆசிரியர் அந்த கேள்வி எழுப்புறார். பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர், அவர் தான் உண்மையிலேயே பகுத்தறிவு பார்வையை கொண்டவரா இருக்காரு. அதுல கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்வி எழுப்பும் போது அதற்கு துணை நிற்க வேண்டிய சக ஆசிரியர்கள் அவரை சமாதானப்படுத்துறாங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. உண்மையிலேயே அந்த சக ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் தான் இதுல ஒரு பார்வையற்ற ஒரு குருடர்களா, அறிவு குருடர்களா, கருத்து குருடர்களா நமக்கு தெரியறாங்க அப்படிங்கிறது. அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூட எந்தெல்லாம் இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? செலிபிரிட்டிஸை கூப்பிடுறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கல்லூரியில மணிகண்டன் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மணிகண்டன் செலிபிரிட்டி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பயங்கர வைரல் ஆச்சு அந்த வீடியோ. நூற்றுக்கணக்கான பெண்கள் மத்தியில அந்த பையன் போட்டோ எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு நாள்லயே அவனுடைய ஆபாச படம் வெளியாகி செய்தி ஊடகங்கள் வரைக்கும் அது செய்தியாச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில நடந்த, குறிப்பா மகளிர் பள்ளியில நடந்த ஆன்மீக சொற்பொழிவு பெரிய விவாதமாயிருக்கு சோசியல் மீடியால. அதை ஒட்டி அரசு, குறிப்பா கல்வி பள்ளித்துறை, அதோடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் சில நடவடிக்கை எடுப்பதா உறுதி கூறியிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப பாரதூரமா பரிசீலிக்க வேண்டியிருக்கு. அதை சரியான முறையில பார்வையை செலுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்தின அந்த பையன் மகாவிஷ்ணு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சன் டிவி நடத்தின கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில எல்லாம் ஒரு நபர் தான். அந்த கலக்கப்போவது யாரு போன்ற நிகழ்ச்சியோட வாயிலா அவர் இந்த தன்னுடைய பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இன்னைக்கு ஆன்மீகம்ங்கிற விஷயத்துல போயிருக்காங்க. நீங்க பொதுவாகவே அந்த கலக்கப்போவது யாரு அந்த நிகழ்ச்சியிலிருந்து வந்தவங்க எல்லாருமே பட்டிமன்ற பேச்சாளர்களா, ஒரு சிலர் ஆன்மீக சொற்பொழிவு, மதுரை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் ஒரு நிமிட பேச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொற்பொழிவாற்றுறது இதெல்லாம் போறாங்க. நிறைய அதுல பார்க்கும்போதே தெரியும், நிறைய விஷயங்கள் அடிச்சு விடுறது தான். அம்பேத்கர் சொன்னதா ஹிட்லர் சொன்னதை, ஹிட்லர் சொன்னதா அம்பேத்கர் சொன்னதையெல்லாம் அடிச்சு விட்ட வரலாறுகள்லாம் நிறைய உண்டு. நிறைய பொய்யான தகவல்கள், அறிவியலுக்கு புறம்பான முழுமையான தகவல்கள் எல்லாமே இப்படி பரப்புறது அப்படிங்கிறது இந்த பேச்சாற்றலை பயன்படுத்தி அரைகுறை அறிவா இருந்தாலும் மிகுந்த தன்னம்பிக்கையோடு மிகுந்த ஆளுமையோடு இதை பேசுவாங்க. அந்த அடிப்படையில அந்த விஷயத்தை கத்துக்கிட்ட ஒரு நபர் தான் இந்த மகாவிஷ்ணு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த அடிப்படையில இருந்து இப்ப இவர் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த ஆன்மீகத்தை குறிப்பிட்டு பெண்கள் போன்ற இந்த குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல, அதுலயும் பெண் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த வீக்கர் செக்ஷனை டார்கெட்டா வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறதுல நீங்க இந்த ஆன்மீகம் பேசுற எல்லாரும் அங்க போவாங்க. உதாரணமா கோவையின் ஜக்கி வாசுதேவ், அப்படி பலரும் இந்த பெண்களை மையமா வச்சுதான் இந்த ஆன்மீகத்தின் வழியாக இந்த மூட நம்பிக்கைகள், தனக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாத்தையும் பரப்புறது அப்படிங்கிறது இருக்கும். பல்வேறு பிரச்சனைகள்ல இருக்கிற அந்த மனநிலைகளுக்குள்ள போந்து தன்னுடைய பேச்சாற்றலையும் காட்டி இந்த விஷயங்களை பரப்புறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கு. ஜக்கி வாசுதேவ் மாதிரியே இந்த மகாவிஷ்ணுவும் சில இடங்கள்ல ஆசிரமம் நடத்துறதா, தொடர்ந்து நிறைய இடங்கள்ல ஆன்மீக சொற்பொழிவுங்கிற பேர்ல குறிப்பா இந்த அரசு பள்ளிகள் எல்லாம் டார்கெட் செய்து வேலை செய்யறதா தெரிய வருது. அந்த ஆசிரமத்திற்குள்ளேயும் நம்ம விசாரணை எடுக்கணுங்கிறது பல்வேறு நபர்களோட கேள்வியா இருந்தது. இன்னைக்கு அரசும் கூட அதை முன்னெடுத்திருக்கு. ஆசிரமத்திற்குள்ள சில விசாரணைகள் நடக்கிறதா செய்திகள் வருது. திருப்பூர்ல இருக்கக்கூடிய குளத்துப்பாளையம்ங்கிற ஏரியால இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமத்துல விசாரணைகள் நடக்கிறதா செய்தி வெளியே வருது. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. பொதுவா பள்ளிகள் தான் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதாவது எல்லா மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான, அறிவியலுக்கு புறம்பான எல்லா விஷயங்களுக்கு எதிராகவும் ஒரு மிக சரியான ஒரு பகுத்தறிவை, கேள்வி கேட்கும் அறிவை பள்ளிக்கூடங்கள் தான் கற்றுக் கொடுக்கும். அந்த பள்ளிக்கூடத்துல பயிலும் மாணவர்கள்ட்ட போய் நீ போன ஜென்மத்துல இருந்ததுடைய பலன் தான் இந்த ஜென்மத்துல நீ இப்படி இருக்க, ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் ஊனமா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழ்மையா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் உன்னுடைய பூர்வ ஜென்மம் தான் காரணம், மறுஜென்மம், இப்படியான பொய்யான விஷயங்களை பரப்புறது
அப்படிங்கிறது கல்வியில நம்ம வந்து கல்வி எதற்காக இருக்கோ அதோட நோக்கத்தையே சிதைக்கிறதா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மகாவிஷ்ணு குறிப்பா இந்த பள்ளிகள்ல போய் செய்தது அப்படிங்கிறது. அதாவது அடிப்படையிலேயே அறிவை வந்து மழுங்கெடுக்கிற ஒரு வேலையை தான் ஆன்மீகத்தின் பேரால் இது செய்யறது. பொதுவா பள்ளி கல்லூரிகள்ல பயிலும் மாணவர்கள்ட்ட அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது தான் ஒரு அரசுடைய ஆகச்சிறந்த கடமையா இருக்க முடியும். எந்த மதமா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு இல்லாம எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்துடைய அது ஆன்மீகம்ங்கிற பேர்ல அந்த மூட நம்பிக்கையை மாணவர்களோட புகாம பார்த்துக்க வேண்டிய கடமை அந்த கேம்பஸ், அந்த பள்ளி கல்லூரியோட கேம்பஸுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த பொறுப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த விஷயத்துல, இந்த மகாவிஷ்ணுவோட விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அதுல 2 விஷயங்களை நம்ம ரொம்ப உன்னிப்பா அதுல கவனிக்க வேண்டியிருக்கு. முதல் விஷயம், எந்த ஆசிரியருமே அந்த கேள்வி எழுப்பாத போது ஒற்றை நபரா ஒரே ஒரு ஆசிரியர் அந்த கேள்வி எழுப்புறார். அவரும் வந்து பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர், அவர் தான் உண்மையிலேயே பகுத்தறிவு பார்வையை கொண்டவரா இருக்காரு. அதுல கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வி எழுப்பும் போது அதற்கு துணை நிற்க வேண்டிய சக ஆசிரியர்கள் அவரை வந்து சமாதானப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. உண்மையிலேயே அந்த சக ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் தான் வந்து இதுல வந்து ஒரு பார்வையற்ற ஒரு குருடர்களா, அறிவு குருடர்களா, கருத்து குருடர்களா நமக்கு தெரியுறாங்க அப்படிங்கிறது. இரண்டாவது விஷயம், அந்த மறுஜென்மம் பத்தி எல்லாம் ஏன் பேசுறீங்க மாணவர்கள் மத்தியிலேன்னு கேள்வி எழுப்புனா அந்த ஆசிரியரை நோக்கி இந்த மகாவிஷ்ணு கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப அவன் என்ன பண்றான், உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்கலாம். நீங்க பல விவாதங்கள், குறிப்பா வந்து இந்த மத அல்லது இன, மொழி, சாதி வெறுப்பரசியல் பரப்புறவங்க தான் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எதிர்நிலையில் இருக்கிறவங்களை ஐடென்டிபிகேஷன் பண்ணி இதுல ஒரு பிரச்சனையா மாத்துவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையா இருக்கும். நீங்க அர்ஜுன் சம்பத்துல இருந்து சீமான் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெறுப்பரசியல் பரப்புற எல்லாருமே அவங்க கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்வதில்ல, மாறா உன் பேர் என்ன அப்படின்னு அவனை அடையாளப்படுத்தி அதுல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவனை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்த தான் கையில் எடுப்பாங்க. அந்த ஒரு செயல் திட்டத்தை தான் இந்த பையனும் எடுத்திருக்கான். இந்த பையனை பத்தி சொல்லும்போது கூட நம்ம நான் தமிழர் இதுல நெருக்கமா இருக்கான். அப்புறம் ஆபியஸா நாம் தமிழரும் இதோடைய மதம் சார்ந்த ஒரு வெறுப்பு இன்னொரு வெறுப்போடு சார்ந்து இருக்கும். ஒரு சாதி வெறுப்பு அரசியல் மத வெறுப்பு அரசியலோடு இணைந்து இருக்கும், இன வெறுப்பு அரசியல் மத வெறுப்பு அரசியலோடு இணைந்து இருக்கும். எல்லாமே ஒரு மரத்தின் கிளைகள் போலதான் இருக்கும். அப்படிதான் செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அந்த அடிப்படையில அந்த கேள்வியை கேட்டு அது திசை நிற்ப பார்த்தான். ஒருவேளை அவருடைய பேர் ஏதாவது கிறிஸ்துவ இஸ்லாமிய பேரா இருந்தா அங்கிருந்து அதை வேறு மாதிரி மடைமாற்றி கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல விளங்கிக்க வேண்டியிருக்கு. இந்த சிக்கல் எல்லாம் பள்ளி கல்வித்துறை இதுல கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்குங்கிறதையும் நாம வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கு, நாமளும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய, அதாவது இதெல்லாம் பகுத்தறிவில்ல, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு புரிய வைக்க வேண்டிய ஆசிரியர் பெருந்தகைகள் அங்க இருந்த போதே இதை சொல்றான். மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் அமைதி காக்க அந்த ஒற்றை ஆசிரியரா அதை எதிர்த்து நின்று பகுத்தறிவு பிரச்சாரம் செய்து இன்னைக்கு அது சோசியல் மீடியால எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி ஒரு நீதிக்கான ஒரு தேடல் நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு வித்திட்ட அந்த ஆசிரியருக்கு நம்ம வந்து இந்த காணொலி வாயிலா நாம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறோம். கூடுதலா இன்னைக்கு அந்த பள்ளி வாயில்ல காலையில போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்திய மாணவர் சங்கத்தினர். அவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு பாராட்ட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து வட இந்திய போல ஒரு பிற்போக்கான ஒரு சூழல் உருவாகாம இருக்க, குறிப்பா வந்து சவுத்துல, அதுவும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான பிற்போக்கான எண்ணங்கள், அறிவியலுக்கு புறம்பான மனப்பான்மை வந்து வளர்த்தெடுக்காம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான முற்போக்கு அம்சம் கொண்ட, அறிவியலின் பால் நாட்டம் கொண்ட, சயின்ஸ் டெம்பர் கொண்ட இந்த மக்கள் தான் இதை வந்து காப்பாத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும், இந்த பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி அறிவியல் மனப்பான்மையை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல நமக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருந்தகைகள், பெரும்பான்மையான மக்கள் வந்து இது எப்படி கண்டுக்காம விட்டாங்க அப்படிங்கிறது. ஏன் இது பேராபத்தா இருக்கு அப்படின்னா, மகாவிஷ்ணு அங்க பேசும்போது குருகுல கல்வி முறையை ரொம்ப ஆதரிச்சு பேசுறாரு. குருகுல கல்வி முறையை அழித்துட்டாங்க, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இதை அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பிற்போக்கான ஒரு விஷயத்த சொல்றோம். நாம வந்து கல்வி முறை வந்து குருகுலம் எப்படி இருந்து நமக்கு எல்லாம் தெரியும். கடந்த காலங்கள்ல அங்கிருந்து ஏகலைவன் கட்ட விரல் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு வரலாறுகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அங்கிருந்து முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்து இங்கிருந்தும் முன்னேறி பல ஐரோப்பிய நாடுகள், பின்லாந்து எல்லாம் உதாரணம் சொல்றாங்க. அந்த மாதிரியான நாடுகள்ல இருக்கிற கல்வி முறையை நோக்கி நாம் பயணிக்கணும்னு சிந்திச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்து பிற்போக்கா வந்து குருகுல கல்வி முறையை பற்றி பேசுறான், அதை அனுமதிக்கிறாங்க. அதோட நகைச்சுவையானது என்னன்னா, சாதாரண 10வது 12வது படிக்கிற நபர்கள் இவனோட காணொலி பார்த்துட்டு கேள்வி எழுப்புறாங்க. 67 லட்சம் குருகுலம் இருந்தது, 32 லட்சம் இருந்துன்னு அவனே ஒரு குழப்பத்துல பேசுறான். அது அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு தோணல.
சாதாரணமா இருக்கக்கூடிய ரொம்ப 2K கிட்ஸ் வந்து சில கேள்வி எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரம் சொன்னா பறந்துடலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி உள்ள வரும்போது ஏன் ஒரு மந்திரம் சொல்லி நெருப்பு வர வைக்க முடியல, ஏன் பறந்து போய் தாக்க முடியலன்னு சொல்லி சாதாரணமா எழுப்பக்கூடிய கேள்விகள் மேல கூட அந்த ஆசிரியர்களுக்கு அந்த கேள்வி ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கேள்வியா இருக்கு. எனக்கு ஆசிரியர்கள் ஒருத்தர் சொல்லுவார், எப்பவுமே ஆசிரியர் பயிற்சி, ஆசிரியர் பற்றி பயிற்றுவித்தலை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு ஆகச்சிறந்த ஆசிரியர் என்பவன் பார்வையற்றவர்களுக்கு வர்ணத்தை புரிய வைக்கும் ஆற்றல் வாய்ந்தவனா இருப்பான் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு ஒரு பார்வையற்ற ஒரு ஆசிரியரா இருந்தவர் அங்கதான் வந்து ஒரு பகுத்தறிவே புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ என்னன்னா, ஆசிரியர்கள் வந்து எப்பவும் கற்றல்ல இருக்கணும், அவங்க அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத நம்ம அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி ஊடுருவக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது ஆசிரியர்கள் வந்து நிறைய படிச்சுக்கிட்டாலே புரிஞ்சிடும். உதாரணமா சுதீஷ் மின்னி எழுதின ஒரு நரகமாளிகைங்கிற புத்தகம் சமீபத்துல வெளியாயிருந்தது. அந்த சுதீஷ் மின்னி யாருன்னு கேட்டீங்கன்னா, RSS அப்படிங்கிற அமைப்புல மிக ஒரு முக்கியமான பொறுப்புல 25 ஆண்டுகள் வந்து தன் வாழ்க்கையில அந்த கட்சியில அந்த 25 ஆண்டுகள் வந்து தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை RSSங்கிற இயக்கத்துல செலவிட்டவர், முழு நேரமா செலவிட்டவர். அவர் சொல்றாரு, நாங்க வந்து பள்ளியில தான் டார்கெட் பண்ணுவோம், ஏன்னா அந்த குழந்தைகளின் பிஞ்சு மனதுல தான் நாங்க நிறைய விஷயங்களை விதைப்போம் அப்படின்னு. அதுக்கு நாங்க வந்து வேதிக் மேக்ஸ், அதாவது வேதிக் கணிதம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அப்புறம் வந்து இப்ப கூட ஒரு சர்ச்சை ஆயிட்டு இருக்கு, இந்த கூடவே ஒரு சர்ச்சை ஆயிட்டு இருக்கு இல்லையா, குரு பூஜை அப்படிங்கிறது, அந்த மாதிரி, அதாவது சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரி பல்வேறு பேர்கள்ல, விஜயதசமி அன்னைக்கு சில நிகழ்வுகள், இப்படி பல்வேறு பேர்கள்ல நாங்க ஊடுருவி நாங்க வந்து இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்க. நீங்க கணிதத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி ஆன்மீகத்துக்குள்ள வர்றது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நேரடியா ஆன்மீகத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற இடத்துக்கே ஒருத்தன் வரான் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப உதாரணமா கோயம்புத்தூர்ல நிறைய போன வருஷம் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல வந்து சாகா பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு. அதை ஒட்டி இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக அமைப்புகளின் கூட்டமைப்பு சில நடவடிக்கைகள் எடுத்து சில வழக்குகள்லாம் ஆகி இப்ப அது வந்து இதே போல அரசெல்லாம் தலையிட்டு இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப நம்ம உடனடியா புரிஞ்சுக்கிறதும், அரசு அதுல கவனம் செலுத்துகிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் ஊடுருவாம பாத்துக்கிறதும் தான் இந்த தேசம் வந்து சரியா இருக்கிறதுக்கு. குறிப்பா வட இந்தியாவை போன்ற ஒரு பாணி, சமீபத்துல 2 நாள் முன்னாடி செய்தி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஒரு பயணம் பண்ணும்போது அடிக்கிறாங்க, ஒரு இஸ்லாமியர் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இங்க தமிழகத்துல ஊடுருவாம தடுக்கிறது, ஒரு வெறுப்பரசியல் போகாம இருக்கிறது, மாணவர்களை மதவெறியற்ற மழலைகளா வளர்த்தெடுக்கிறது, அறிவியல் மனப்பான்மை உள்ளவர்களா வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்கு. அரசுக்கு அந்த பொறுப்பும் இருக்கு. இனியாவது இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அன்பில் மகேஷ் இப்ப கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார், அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு, குரு பூஜை போன்ற அந்த கால் கழுவும் விஷயங்கள்லாம் வந்து தவறுதான்னு. குறிப்பா தமிழகம் வந்து பெரியார் மண் எல்லாம் சொல்றோம், காலில் உழுகிறது வந்து சக மனிதன் காலில் உழுகிறது எவ்வளோ கேவலமானது, அருவறுப்பானதுன்னு பெரியார்லாம் போதிச்சிருக்கார். அந்த அடிப்படையில இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு கொடுக்கறது எந்த அடிப்படையிலும் இருக்குல்ல, அவர்களுடைய சொல்லை கேட்பதும் அந்த செவியேற்பதும் தான். அந்த சொல் எப்படிப்பட்டதா இருக்கணுங்கிறது ஆசிரியர்களும் கவனமா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க காலை கழுவுறதோ அவங்க காலில் விழுகிறதோ அல்ல மதிப்பு கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அரசு இதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு நாம நினைக்கிறோம். பள்ளி கல்லூரியில இந்த பிரபலங்களை, குறிப்பா வந்து யூடியூபர், இன்ஃபுளுசர்ஸ், இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுறது அப்படிங்கறத பத்தி மீண்டும் அது நிறைய இடங்கள்ல சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து செலிபிரிட்டிஸை கூப்பிடுறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கல்லூரியில மணிகண்டன் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மணிகண்டன் செலிபிரிட்டி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பயங்கர வைரல் ஆச்சு அந்த வீடியோ. நூற்றுக்கணக்கான பெண்கள் மத்தியில் அந்த பையன் போட்டோ எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு நாள்லயே வந்து அவனுடைய ஆபாச படம் ஒன்று வெளியாகி செய்தி ஊடகங்கள் வரைக்கும் அது செய்தியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருச்சி சூர்யா, நிறைய அந்த மாதிரி பேர்கள்ல இருக்கக்கூடிய மகளிர் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய இதே வந்து அரைகுடைய ஆடையாக ஆபாசங்களை அவங்களே இன்டர்வியூல சொல்றது, அப்படி போட்டாதான் பாக்குறாங்கன்னே சொல்றாங்க. அந்த மாதிரியான ஆபாச செய்திகள். ஏன்னா ஆடை சுதந்திரம்லாம் பேசுறோம், ஆனா அவங்களுடைய பேட்டியிலேயே அவங்க சொல்றாங்க, இப்படி நான் பண்ணாதான் பாக்குறாங்க. அந்த மாதிரியான நபர்களை எல்லாம், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பள்ளிகளில் வந்து பரிசு பொருள் வழங்குறது, பேச்சுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. இவங்க வந்து இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. பள்ளி கல்வித்துறை வந்து இந்த விஷயங்களை வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பல இடங்கள்ல வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர், இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு இருந்தது இருக்கு. இல்லை நீங்க வந்து இன்னைக்கு ஒரு IPS அதிகாரி கூப்பிட்டு அவர் எப்படி பாஸ் ஆனாரு, அவர் என்ன பண்ணாரு, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது ரொம்ப போற்றப்பட்ட ஒரு விஷயமாவும் இருந்தது.
இன்னைக்கு மாணவர்கள்லயே கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தவங்க இந்த மாதிரிலாம் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அவங்கள கூப்பிட்டு எடுக்கலாம். அப்துல் கலாம் அவர்கள் இருக்கும்போது அவரை கூப்பிட்டு எல்லாம் நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல, அது பெரிய நிகழ்ச்சியா இருந்தா கூட சின்ன லெவல்ல கூப்பிடுறது கூட அது சார்ந்த நபர்களை, அந்த மாதிரியான விஷயங்களை, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஜெயிச்சவங்க அல்லது ஒரு ஐஏஎஸ் தேர்வுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறவங்க, ரெடி ஆனவங்க, பாஸ் ஆனவங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க பண்ணும்போது மாணவர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறது தான். அது அல்லாம இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடுறது அது கூட பயனுள்ளதா இருக்கலாம். ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கிறவங்க இல்ல வேற ஏதாவது கோடிங் பண்றவங்க, இந்த மாதிரி ஏதாவது அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதை கூப்பிட்டு அதற்கு எளிமையான சில விஷயங்களை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. வெறும் ஆபாச பாடல்களுக்கு, அதுவும் ஒரிஜினலா கூட இல்லை, அந்த பாடல்களுக்கு தன்னால முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஆபாசத்தை ஏத்திக்கிட்டு ஆடக்கூடிய நபர்களை கூப்பிட்டு இந்த மாணவர்களுக்கு பாடம் எடுத்ததுல என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறது புரியல. இது ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் உள்ள வராங்க. அப்ப அதன் பின்னாடி பல்வேறு மத செயல்பாடுகள், வெறுப்பரசியல் செயல்பாடுகள் எல்லாமே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இனியாவது யாரை கூப்பிடுறோம், அவங்க பின்புலம் என்ன, அவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு சரியான தகுதியான நபர்கள் தானான்னு குறைந்தபட்ச ஒரு ஆய்வுக்கு பின்னாடி இதெல்லாம் பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம்.